15 வருஷம் ஆச்சு. இப்படி 15 வருஷம் ஆச்சு நான் டான்ஸை கட்டி பிடிச்சி. ஆர்வத்தை உள்ளே அவளுக்கு ஒரு 250 ரூபா கொடுங்கடா. ஆனால் எனக்கு பிடிக்கும்போது தொப்புளுக்கிட்ட கிழிச்சுன்றது என்ன தொப்பையா எலி அடிக்கியா கொஞ்சம் வாலி வயசிங்க. ஆசைக்குத்தானா ஆசை வச்சேன் ஆசை வச்சேன் நான் பிறந்தா காதலிச்சேன் அந்நேரம் தானே ஏதானே நன்னானே ஆசைக்குத்தான் நவாப் அரிசி ஆட்டிட்டேன் நான் ரேஸ் அரிசி வாயில இருந்து நுரத்தலது ரெண்டாட்டுக்கு அதான் கொலை புடிச்சுனால. ஆமா உனக்காக நான் மூங்கி கம்பு காப்ப நான் அதை போய் செதுக்கிட்டு இருக்கேன் அந்நியாத்துல போஸ்ட் மரத்தை பிடிட்டு வந்து அடிச்சு பண்ணி ரிவல்ஸ் அடியா போனான். நான் இதை பிடிங்க அடிச்சு பண்ண மெதுவா தந்தி அடிச்சானி ஓ மஜானி எதையோ சொல்ல துடிச்சானி கை மஜானி பேச வாய் வச்சு விடு சரியா வரும். வாய் வச்சா மட்டும் தள்ளிடுவேன் அப்படியே. பொம்பளை கூட ஆசையை மாறலாம் ஆனால் ஆம்பளை சாகிற வரைக்கும் கடைசியில் இழுத்து கிடைக்கும் போது கூட ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். என்னன்னு? அதை பார்க்கணும். எதை பார்க்கணும்? அதை பார்க்கணும். எதை? ஏடிஎம் கிராச் கார்டுகள். நான் கிண்ணம் 10 ஆட்டு ரத்தத்தை சொல்கிறேன். அது பார்த்த முட்டை சொல்லுது போல. என் தம்பி ஏய் அவன்லாம் எழுப்பி போட்டுன்னா சீத்துன்னு கொண்டு வருவேன். சீத்துன்னு கொண்டு அரசல் டப்பாவை உடச்சி எரிஞ்சிருவாங்க. இன்னைக்கு எங்கள் கட்டுப்பாட்டுக்காக வைக்கிறேன். இப்போ மட்டும் முனியா கோயில் ஊதியம் மட்டும் எடுத்து போட்டுன்னு வை. அவன் கெடாதானே அவன் அப்போ தள்ளிடுவாங்க. அவன் கெடா பிடிச்சி விட்றதேன் பப்புள் கிரிச்சு கச்சு நான் அடிச்சு எறுத்து அடிச்சிடும். இந்த அரட்டுறது உருட்டுறது உங்கள் ஆத்தாவை போய் என்னை கேட்டுப்பாரு. அதுக்கு 3 ரூபா தரணும். நான் இந்த மாதிரி பேசுறதுலாம் எங்கள் அப்பன்ட்ட போய் கேட்டுப்பாரு. என்ன 5 ரூபா தரணும். எங்கள் அப்பா தான் சொன்னார். என்னன்னு? என்னம்மா நீ கூப்பிட்டியா வந்ததுலேருந்து தடுப்பாக இருக்குண்டார். தடுப்பா செந்தட்டியில் படுத்துட்டார் அவர் முந்திக்கிட்டு. ஐயோ யூடியூப்பில் பார்ப்பார். அப்பா என் குடும்பம் நக்கிட்டு போயிருக்கு. சந்தானலட்சுமி உண்மையிலே ராஜியான பொம்பளதேன். பத்தினி நிரூபிச்சிட்டிய வந்தவனே ஒரு 65 ரூபா வட்டி விட்டிய கோமிய முண்டை வாடா. மற்றவளேன்னு நோத்தங்கமான பேசுவேன். எனக்கு சொந்த அக்கா மகன். இதை பூரா கழட்டிட்டு வர்றியா? இன்னும் கொஞ்சம் கூட்டம் ஏறட்டும். தகரங்கிறதுல உடச்சி அடிச்சிட்டு போயிடுவாங்க. மை செட்லாம் என் தம்பிலாம் பழுப்பு தூக்கிட்டு வந்து சொறி விட்டு போயிடுவேன். ஏ அப்படியே பேசுறீங்களா? பிட்டு படம் நடிகையா? அப்புறம் மயிர் அப்புறம் அவங்கள போய் என் தம்பியில சொல்கிறேன். நான் என்ன சொன்னேன்? என் தம்பி எங்கள் அண்ணங்களை யாராவது பொம்பளை பிள்ளைய சொன்னீங்கன்னா ஒட்டு மசர் இல்லாமல் எதை பிடிச்சி அறுப்பினே தெரியாதப்பா. நீ அறுக்கிற அளவு நான் எதுவும் வச்சுக்கல. சேவிங் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் 3 பிளேடு தான். ஆனால் இதெல்லாம் உணர்ச்சியா சிரிப்பேன் நோனி மேனே. உனக்காக தானே உனக்கு மூடேத்துறதுக்கு தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாடா தங்கா உடனத்த பொம்பளைய தடத்தில் மிதி உனக்கு புத்தி வரட்டும். என் ஆடிகாலி சக்காலத்தி மலை போட்டுக்கிட்டு ஒரு ஆள் ரவுண்டுக்காக அவனே பயந்த ஓலால் அடிச்சுட்டு இருக்கேன். கிழக்க முனி அடிக்க முட்டு அவன்கிட்ட போய்கிட்டு கிடுங்க ஐம்பது பேர் என்னடி உன் சிமுட்டு முடிய பார்க்க வந்தாங்க. நீ நல்லா பொம்பளைனா இப்படி தூக்கிக்கிட்டு கிட்டு அப்புறம் நான் மைத்த புடுங்க கூட்டிட்டு ஆட்டு ஆளுக்கு முடி செங்க காலை வச்சு அறுத்துட்டு போட்டேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது. என்னைய பற்றி உனக்கு தெரியாது. தெரியுமே. என்ன தெரியும்? நீ குளிக்கும் போது தாப்பா பள்ளியில் சி அப்படித்தான் 2 பேரும் போனாங்க. சி கிடையாது எல். நீ வாடா எல் போடா. என் அழகு தேவதையே ஒரு கிஸ் அடிக்கவா? ப்ளீஸ் மேடம். அது வேணாம். என்ன பல்லு கரை பிடிக்கும். பெரிய ரவுடி முண்டியா இருப்பா போலடா. என்கிட்ட நீ வரும்போது நல்லா தானே மாமா சொல்லி கொடுத்தேன். அங்கேயே கால் சாப்பிட்டு அடித்தேன். எவனோ இது பண்ணியிருக்கேன். அதுக்குதான் சொன்னேன் நியூஸ் பேப்பர் போடுறவனை லவ் பண்ணாத ஒரு நாளைக்கு ஒன்று எச்சு தொட்டு ஒட்டிடுவேன்ட்டே ஒட்டிட்டேன். நியூஸ் பேப்பர்லாம் கழட்டி விட்டாச்சு. வாடா இருந்தாங்க அவங்க உணர்ச்சோசப்படுறாங்க. என்னமோ அவங்க லவ்வரை தொடுற மாதிரி. அவன் வந்து கறி திறக்கிறவன். மிளகாத்தூள் போடுறதுக்குள்ளே
உப்பு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெறுங்கறியை தின்ட்டு போயிடுவாங்க. கடைசியில் கறி இல்லாமல் வடை சட்டியை போட்டு நக்கிட்டு இருப்பாங்க. கண்ணே சந்தன லட்சுமி, ஐயோ நான் என்ன செய்வேன்? செய்ய முடியாமல் தண்ணி முடங்கிட்டு இருக்கேன். இந்த இவங்க இருக்காங்கல்ல, தம்பி மாத்திரையை போட்டு வாங்கப்பா. முட்டி சத்தவன் கிடையாது, மாத்திரை போட்டேன்னா அவங்களுக்கு புகசா அடிக்கக்கூடாது. புகசா மாத்திரை. இது எதுக்கு எதுட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன்? இங்கே வா, கொண்டு ஒரு ரகசியம் சொல்கிறேன். எந்த பிள்ளைட்டும் சொல்லாத ஒன்று சொல்கிறேன். உள்ளே இருக்காங்க ஒருத்தன் ஆள் சூத்தூத்தி மாதிரி இருப்பேன். அவன் கூட 2 அடி அடித்தா வலி தாங்க அம்மாங்கிட்டு ஓடிடுவேன். இன்னும் ஒருத்தர் இருப்பேன் லகுடு, அவன் பேர் பாலமேடு இளவட்ட கல். அவன்கிட்ட மட்டும் கோளாறு. அப்படித்தான் ஒரு டான்ஸை பின்னாடி கடிச்சே விட்டேன் சிம்பிட்டு முடியும். அப்புறம் பல்ல போட்டு ராவி எடுத்தேன். வரப்போகிறாங்க, என் தங்க வரப்போகிறாங்க. நான் கஷ்டப்பட்டு ஏற்றி வச்சிருக்கேன் வேற. அவங்க வந்தாத்தே அந்த மேடை என்ன ஆகுன்னு மட்டும் பாரு. முந்திரியும் பாதாம் பிஸ்தாவும் நிக்க வளர்ந்தவளே நீல சடம் போட்டவளே மல்லிகை அறுபடுத்து மனமுடனே பறிச்சுத்தாரு. அந்த மகளை பாம்பு நீ அடிக்காதடி நோப்பு. அடுத்த வார சந்தையில வாங்கித்தாரு ஜோப்பு. கருது வண்டி சளி எப்பா முன்னாடி ஓடுறது கருது வண்டி. இது சளிக்கிறோம்னா சிக்கி விட்டு விழுந்துடாத ஊமத்தங்க முண்டை. உனக்கெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்காது. ஆனால் இங்கே வந்து நடந்து வரைய சிக்கிருச்சு முண்டை வயறு. இல்லை நான் நீக்குற படத்தில் கூட இப்படி பார்க்கலங்க. என்னங்க ஒரு அளவு வேணாமா? என்னடா மொத்தம் உரைச்சாக்கு நம்ம கலுங்கு பிடுங்கின மாதிரி. இன்னொரு ரவுண்டு அடிங்க. ஆமாம், பெரிய நொண்டிச்சாமி கோயில் பூஜாரி அவர். ஏலே போதுமா திக்கிறேன், நடந்தோம். ஏலே இந்த கொடுமையாடா, உங்கள் லேசாத்தானடா மடுவை வைக்க சொன்னேன். டோட்டல் ராமநாட்டு மடுவை பூரா இதில் கொண்டு வச்சிருக்கிய என்ன? ஏலே கணேஷ் மைசூட்டு இருக்காரவளா? இல்லை. எலக்ட்ரிஷனா? கிடையாது. பழைய ஜாமான் விற்கிறாளா? இல்லை. நீங்கள் யாரா? நீ தாண்டா வழங்க கூதி பண்ண தூக்கிட்டு வர சொன்ன. இல்லை வாத்தியாரா, என்னப்பா என்னை அஜீவப்படுத்தி விட்டாங்க. எப்போ தூக்கிட்டு வர சொன்னேன்? என்ன இன்னைக்கு செய்யுதுன்னு கேட்டேன். அவன் தான் உள்ள இதாண்டா இருக்குது, இதை தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் கண்டாலிமையே. இப்போ எப்படி கேட்குறேன்? கண்டு அருள் மணி சொல்லக்கூடாது, ஆமையை எழுதி விட்டுருவேன். சரி, நீ தூக்கிட்டு வந்த பல்ப்பு இது என்னது? இதை நான் சொல்லவே இல்லை, கதவை பிடிக்கிட்டு வந்திருக்கேன். ஏப்பா இது என்னங்க துவைக்கிறதல்ல, ஆட்டு வரலா இல்லை ஓதமா என்ன இது? கண்ணு வைக்காதீங்க. மாடு சென்னையாக இருக்கான். இல்லை எனக்கே நிலந்து பொம்பளை ஆசையே வராதடா. ஏங்க? ஆனால் இப்படி தம்பி, இப்படி ஒரு பொண்டாட்டி நமக்கு கிடைச்சா நிலைமை யோசிச்சுப்பாரு. முதல்ல செத்துறியான் புரிச்சேன். எங்கள் ஒரு பக்கம் கிராஸாக இருக்குங்க. அது லேச மழை காற்றுக்கு சரிஞ்சிருச்சுங்க. எங்கள் காற்றுக்கு சரி இருக்குன்னா வைக்க கொலை படப்பா. சரி அங்கிட்டு போங்க, நாங்கள் நாடக நடிகர்ப்பா. அப்படியா? தெரியாமல் வந்துட்டோம், அங்கிட்டு போ. இது பேண்ட்டை பாருவேன், மாவு அரைக்கிற மிஷினில் உள்ள கழட்டி வந்திருக்கு. அது பாரு. ஆனால் சந்தனா குசுசு போட்டேன்னு செத்தே அனாதையா, நீர்மலை செலவு கூட ஏற்றுக்க முடியாது. எந்தெந்தண்டி பொம்பளை உனக்கு அப்படியே எச்சு ஊருமே தண்டின்னு அதுக்கு ஒரு 1.5 கிலோ போட்டு விடுங்கடா. அந்த லூஸில் இருக்கிற மடுவு அது கொஞ்சம் போட்டு பொத்திக்கிட்டு நில்லுங்கடா. எதுவும் செய்யக்கூடாது, நான் அரைஞ்சே வருவேன். இப்போ நாங்கள் எதுவும் செய்யக்கூடாதா? இவங்கள அது 30 செல்லலை. இப்போ தண்ணி ஊற்றி நாளைக்கு வா. ஆனால் பொம்பளையை கட்டி பிடிக்கிற மட்டும் இந்த பாடம் கேட்க மாட்டேல, அது மட்டும் ஓன் டைலாக்கா? இல்லை மிஸ்டர் கடலாம, எனக்கு கொஞ்சம் குறுக்கு அடுக்குது, இதில் படுத்துக்கிறவா. ஏன்டா ஓடுக்கட்டும் இந்த காமெடி ஆடா உங்களோட. நீ வாடா, நம்ம போடுவோம். இந்த சந்திரலட்சுமி கொஞ்சம் நேரம் நொறுக்கி இந்த பாட்டுக்கு சாமி வந்தது இந்த பொம்பளைத்தையும் பார்க்க. மெதுவா ஆடு, ஏற்கனவே கால் ஒடிஞ்ச கால். ஏலே நொப்பம் மயில் தம்பி, அதில் அட்டன கால் வெட்டுவோன்னா சேதி வீடி அடிக்கிறியா? ஏலே விடுப்பா. வந்தது யாரா? காலையில் காரில் கூப்பிட்டு என்ன டைலாக் பேசுகிற மொட்டை நாக்கு மயிர் மேனா? இங்கே போ.
அதை போய் இறக்கி வச்சுட்டு வர சொல்லுங்க, ரைடு வரும். இல்லைங்க பெவிக்கால போட்டு ஒட்டியாச்சு, காலில் அது உரி. சாமியுமே ஆடாதீரா, ஆட விடுங்கடா. தொடுக்கட ஓரத்தில் தோடு ஒன்னாங்க, தோடு ரெண்டா, தோடு மூணாங்க வாங்க சொன்னி பவுண்டா அடி பாடி வேண்டாங்க வரவே லட்சாங்க அடி ரெண்டாங்க வாரே போ. நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? 30 ரூபாய்க்கு மோந்து பார்த்துட்டு ஓடிடுறேன். அடி கொலுசு கடை ஓரத்தில் கொலுசு உண்ணாங்க, கொலுசு ரெண்டாங்க, கொலுசு மூணாங்க வாங்க சொன்னேன். இந்த பாட்டில் இது வருமா? சைஞ்சா சப்பச்சான்னு ஏலே தம்பி உள்ள போயிட்டு காய போட்டுக்கிட்டு அறையவேன் உன்னைய. அது என்னதே வரும்? ஒழுங்கா பாட சொல்றா பிரயத்தனி பையனே. நீ என்னதுனாலும் உன்னை பாடிட்டு போயிடுற, நீ ஓடி போயிடுற. நீ இங்க வா, நீ முன்னே இங்க வா. பவுடர் மயிறு போட்டிருக்கே, மயிறு எப்படி போட்டிருக்க? வர வர என்ன நீ அடியா என்னை அடிச்சாலும் என்னால ஓட முடியாதுடா, நீ ஓடி போயிடுறா கண்டாலி மனே. ஒழுங்கா பாடுறா. போடுறா அழகு பாடுறா. போடுறா அப்படி ஏன் கண்டா பாட தெரியாதா? போடுறா அழகு போடுறா போடுறா பாடுறா நீங்க பாடுறா. ஏய் வேணாம், காம முத்தி போச்சு. ஏமாய் அவனை கொண்டு அமத்து, பிள்ளை அமத்து. அதை மட்டும் உருவிடா தங்கம். 1 லட்சம் ரூபா நாடகத்துக்கு வாங்கலாம்டா. கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டே நடி, கை கட்டி கையில் வந்தாத கடிச்சு தாட்டுமே நடி. தம்பி நீங்கள் நடித்து மதுரை பிடுங்கின போத நீங்கள் போயிருங்க, அனாதையாக கொண்டே வருவேன். உங்கள் உடம்புக்கெல்லாம் எச்சியை தொட்டு பேப்பரை விட்டுட்டு வர வேண்டியது எனக்கு எத்தனை. இதில் என்னென்ன அவன் பேண்ட்டை இவன் போட்டு வந்துட்டேன். இவன் இதை ஆப்பா ஆத்தா ஆத்தா வாத்தா அரியனாச்சி. ஏய் எங்கிட்ட ஆடுறிய? எங்கள் பெரிய மாட்டை ஆடு. இது எங்கள் பெரிய மாட்டா செத்தது. இப்போ மந்திரவாதி சொல்லி பொழக்க. ஆமாம் இது 7 அடி இருந்தாங்க, இடையில குருத்து பூச்சி விழுந்துருச்சு. நானும் 100 மருந்தெல்லாம் போட்டேன். பப்ளு அடிக்க மாட்டேன்டா, எதுக்கு எடுத்தாலும் இது வேணாம் தம்பி, அரைஞ்சி விடுவேன். அப்புறம் கரெக்டாக ஆடணும். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சோ? ஏன்டா என்னடா பாட்டு பாடுற? இதை போய் இதை உன்னைய பாட சொல்றாடா கூதி மனே, அத்து போடுவேன். அதை பாடிக்கிட்டு நீ கேட்டுக்கிட்டு கண்டாலி. அவன் மட்டும் அடிச்சிருந்தானா விங்கா விங்கா பிஸ் பிஸ் பிஸ். சூப்பர். காஞ்சா காஞ்சா போறா ஆறா சிங்க ஆறா. நீங்க தூக்கி நாங்க பாப்போம். அத்தியா உன் ஜோப் டப்பல உப்பு சோப்பு எடுக்க பார்க்குறேன் பாரு. பாடி கலட்டு. பாடி 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 வெறித்தனமா இருக்கு. ஏய் ஏய் வாப்பா, உனக்கு இலக்கியம் வா. தண்டி லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு ஓடக்கூடாது. நாய் வந்து திருக்க கருவாடன் கவியணும் விட்டு வா. ஏய் உனக்கு மயம் மாதிரித்தா. சரி நீ சரி சந்தன லட்சுமி பெரிய டான்ஸு என் மருமக, அது பேர் வாங்கினா எனக்கு பெருமை, நான் ஒத்துக்கிறேன். நீ நல்ல உன் பிள்ளைனா அவனை தூக்கு. தூக்குடி பாப்போம். தம்பி ஏற்கனவே எனக்கு மந்திரவாதி மாதிரி குதிக்காதீங்க. நீ தூக்குடா பாப்புல. ஏய் அவன் தூக்கிட்டு இங்கே வாத்தா. கொஞ்சம் மூணு முடிய திருப்பு. தம்பி கொக்கியை போட்டு அந்த லோடை ஏற்று இருவா, அதை காட்டுறாரு. கொடுத்து வச்சேன் பாருடா. டே கைதட்டலாம். சர்க்கஸ் காட்சிகள் ஆரம்பம். டிக்கெட் 3 ரூபா. வர வர தாயம்மங்கலம் சர்க்கஸ் மாதிரி ஆகி போச்சு என் பழம். நான் ஒரு தடவை புரிஞ்ச வெட்டுவேன். ஒன்று உங்களை வெட்டுவாங்க, என்னத்தையும் வெட்டுவாங்க. என்னடா பின்னாடி மெதுக்கு மெதுக்குன்னு இருக்கு? அது மெதுக்குங்க காய போட்டிருந்தாங்க. பொத்து அங்கே போய் தூக்கி விட்டியா அப்புறம் என்ன? நான் கடைசியில் மாமா ஆகிட்டேன் பாடுறேன். உங்களுக்கெல்லாம் தூக்கி வச்சு அடிக்க விட்டுட்டேன்டா. ஆமான்னு சொல்லாதீங்க. அதான்டா சிசியன்.
பாத்தியா அவன் மூத்தத்தை கூடி மாமான்னு சொல்லாதீங்கன்னா அந்த அந்த ஃபீலிங்க அப்படி சொல்லவே கூடாது. ஓ தங்கம் உங்களை போய் மாமான்னு சொல்லக்கூடாது. டீசெண்டா புரோக்கர்னு சொல்லணும். ஏன்னா அமைச்சு விடுறான்ல. கொஞ்சம் கொஞ்சம் வயசு குமரி புள்ளாடியே கொஞ்சம் கூட வெக்கமில்ல. கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்க இல்ல. இவனை செருப்பிட்டாரா லப்பு லப்புன்னு வெறும் நாய் பீதுன்ற மாதிரி போற என்ன நைவா தாண்டா போச்சு தொலைஞ்சு போக. நல்ல விளக்கமாத்துக்கு ஏலே எந்த பொம்பளை இப்போ வருவா நைவா போடுங்க மிஸ்டர். மெதுவா செய்யுடா. மெதுவா செஞ்சா புருஷன் வந்துருவான்டா. பட்டு பட்டுன்னு செஞ்சுட்டு ஓடிடும்டா ஆள் வருது. ஆமா ஜவுளி கடையில் வேலை பார்த்தாரு பட்டு பட்டு செய்வார். ஏன் மேடம் உங்களுக்கு வேமா செஞ்சா பிடிக்காதா? அப்போ மெதுவா நைவா போடுங்க எங்க அடி பார்த்தா கால் ரொம்ப உருக்கு. அடி பத்து கதை உள்ளக்குள்ள இருக்கு 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 பார்க்கத்தால் ரொம்ப உருக்கு. ஆனா 10 கதை உள்ளத்திலே இருக்கு. ஏமா இதுல மனுஷன் யாரு நைட் யாரு என்ன 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 மிஸ்டர் மூக்குறிஞ்சி ஓவர் டென்ஷன் பண்றான் ப்ரோ. பாட்டு மிஸ்டர் மூக்குறிஞ்சி பாவம் ப்ரோ, கஷ்டப்படுறான் ப்ரோ. உண்மையாவே பொம்பளை இருந்தா எப்படி தூக்கிட்டு நடப்பாங்க? ஏன் அப்படி நீ அப்படி உனக்கு வேணுமா ஐயா அந்த மாட்டு ஜன ஊசி ஒன்று போட்டு விடுங்க. பாப்புல ஆடுறா சிங்கம் இப்போ ஆடுறதுல அவுட் பண்ணுறா. ஆலமரத்தில் கட்டின இளங்கொடி மாதிரி என்னடா அது எங்க பிள்ளை வளர்ந்துருச்சுங்க அதுக்கு நான் பேர் வைக்கிறேன். பிள்ளை என்ன பேரு? தொங்கு தொங்கு. அந்த அந்து விழுந்துருச்சடா. இலை என்ன இருமுடி கட்டி போறீங்க மாதிரி என்னடா அது இல்லை வேற எதுவும் கலப்புகள் காட்டுக்குள்ள கோயில் கும்பிடுறாங்க சாப்பாடு கிடைக்கும். புளியோதரை கொண்டு வந்து அதைத்தே மறைச்சி வச்சிருக்கேன் பத்தியா அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். புளியோதரை வச்சு ஒரே மானாமதுரை தாண்டி வந்தா சிங்கபுரம் ஊரு இருக்கு. ராஜா சிங்கபுரம் என்ன ப்ரோ? மானாமதுரையில் எந்த நோத்தாவோட சிங்கபுரம் இருக்கு. நான் மானாமதுரைக்காரங்க. அதை தாண்டி வந்தா சிங்கபுரம் ராஜ சிங்கபுரம்டா பேக்கூதி அதான்டா. என்னதே இப்ப என்னதே செய்ய சொல்ற? என்ன பாட்டு என்னை சொந்த பாட்டு பாட விடுறா, நீ மட்டும் சொந்த பாட்டு ஊம்புறா. என்ன சொந்த பாட்டு பாடுற? ஏ அடிச்சு சாவுறில இல்ல பெரிய பாரு. கவிஞர் துப்பு காலையில வண்டியில கார்ல ஓயல ஊரன் சொல்றேன். என்னன்னு? மானாமதுரை பக்கத்து போனோம்னா என்ன ஊரோ அதை பாடணும்டா. சரி. மணப்பாறை பக்கத்து போனோம்னா என்ன ஊரோ அதை பாடணும்டா. சரி. இது என்ன ஊரு? இது அந்த ஊர் தான். ராமநாடு தொண்டி. ராமநாடு தொண்டி கையாட்டி கையாட்டி ராமநாடு மாவட்டமா கைகாட்டி பக்கத்தில். ராமநாடு மாவட்டமா கைகாட்டி பக்கத்திலே. ராமநாடு மாவட்டமா கைகாட்டி பக்கத்தில். அரசு மங்கலமா பக்கத்தில் வெள்ளியம். ஆமா ராமுக சிமெண்ட்டுக்கு கவரி விளையாண்டவர் அங்கேருந்து தம்பி இப்போ தேவைங்க மூடாகி பார்ப்பாரு. அது வேற கம்மா தூண்டி மிதப்பு கட்ட மாதிரி. எங்க இது என்னங்க நம்ம சுற்றி விளையாடுற பம்பரம் மாதிரி வச்சிருக்காரு ஆணிங்க. இதே இந்த பகுதியில ராமநாதபுரம் மாவட்டத்துல கடைசி பஸ் 12 மணிக்கு ஆளுகளை பூரா ஏத்திட்டு போய் கைகாட்டி கைகாட்டி கைகாட்டி. ஏங்க இந்த பஸ் எங்க போன்னு கேட்டு சொல்லுங்க. அந்த பஸ் மினி பஸ், அது 12 மணிக்கு ஓடாது. வாமா 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 கொஞ்ச நேரம் தாமா வாமா 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 கொஞ்சம் ஓடாண்டே. என்னடா ஆடுற? நாரண்டா. எத்தனை டாடா வெண்ணமேனே
அவன் உள்ளே இருக்க ஆள் செஞ்சிடலாம். அந்த ஒரு ஸ்டெப்பை பற்றியும் சொல்லி கொடுத்தேன். அதை உண்மையிலே ஒரு ஹார்ட் ஒர்க், ஒரு கஷ்டப்படுற ஒரு பையன். அவனுக்கு கலை மேலே ஒரு ஆர்வம். சொந்த வீடு கூட கிடையாது பாலமேட்டில். இது விளம்பரம் இல்லை, இது உண்மை. ஆனால் அந்த வீடு எங்கள் அப்பாலாம் உட்காந்துருக்காரு வேறு. இங்கே யார் இருக்கா? ஐயா யார் இருக்கா? தென்னவன் ஐயா இருக்காரா? சித்தம் எனக்கு சித்தப்பானா உனக்கு தாத்தா. அவங்கள வச்சு நானே உனக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பேன். சரியா? ஒரு கைதட்டு கொடுங்க அவனுக்கு. டான்ஸை மட்டும் தொட்டு ஆடக்கூடாது, அப்பா சொல்லியிருக்காரு. அப்போ நீ பொழைக்கிறது கிடச்சி. என்னைக்கு அந்த நார்த்தங்காய் ஊறுகாய்க்கு போறியே வழங்குமா? அப்போ நீங்கள் போடுங்க. போ அக்கா மேனே ஊரான ஊருக்குள்ள ஒன்ன போல யாரும் இல்ல. அடி ஒன்ன போல யாரும் இல்ல. ஒன்ன போல யாரும் இல்ல. உன்னைய பார்த்து புட்ட லட்சுமி தான் அழகு புள்ள. லட்சுமி தான் அழகு புள்ள. இந்த மார்கழி மாசத்துல நாய் தெரியும் அது மாதிரி. அது கம்மா தவளை அப்படித்தான் ஏறி கிடக்கும். இது செனத்தவளை, அது ஒல்லி தவளை. வாட்டு மிஸ்டர் அட்டைப்பூச்சி என்ன சூத்த கிழிச்சிட்டாண்டா. ஏய் ஆலூசு, அது செய்யக்கூடாது. ஆய் செய்யக்கூடாது. என்னப்பு ஓ வயசுக்கெல்லாம் பேக் ஷாட்டு. ஓ நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முண்டு ஏறதுக்கு எனக்கு. அதுக்குள்ள பிள்ளை வந்துருச்சு. இவனா நம்ம நெடுந்தூரம் போக வேணாம், யாரும் நினைக்கும்படியும் நடக்க வேண்டாம். அட நெடுந்தூரம் போக வேணாம், எனக்கு படி வைக்க வேணாம். அந்த பக்கத்து சோலைக்குள்ளே குட்டி உட்காந்து போவோம் அடி அடிய உட்காந்து. என்னுடைய அன்பாலயத்துக்காக எந்த மேடைக்கு வந்தாலும் எனக்கு நன்கொடை வழங்கக்கூடிய நல்ல இதயம் முன்னாள் அமைச்சர் பெருந்தகை தென்னமன் ஐயா சார்பாகவும், என் அன்பு சித்தப்பா திருப்பவனம் சேர்மன் மதிப்புக்குரிய சேங்கமாறன் அப்பா சார்பாகவும் ரூபாய் 5001 அன்பாலயத்துக்காக வழங்கிய அந்த 2 நல்ல இதயத்துக்கு பாதம் தொட்டு நன்றி. ரொம்ப நன்றி. எப்பயுமே செய்வாங்க அவங்க. நன்றி. அப்போ யார் ஆடணும்? கனகர் தகிலி யோசனை காங்கொட்டு கூட கனகத்து அடி கனகத்து பொங்குயில யோசனை காங்கொட்டு கூட கண்ணக்கார தகிலி யோசனை காங்கொட்டு கூட கனகத்து. இவங்க என்னை பார்த்து ஒல்லி குச்சி ஏலே நாடகமா பெற்று படமா இதே வேற மடுவை போட்டு ஆட்டி கிடைக்க. அது கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்குமா? தம்பி என் செருப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஊருக்குள்ள துய்யதோர் முனிவர் பள்ளியரப்பு நாடகம்டா இழுச்சா கொதி. இவன் ஊரோரம் ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா காடலுக மயிலழுக
அடப்புறா குஞ்சலுக தேடி வந்த சனங்கள் எல்லாம் தெருத்தருமா நின்னலுக. அது சொல்லு, அதுக்கும் பாட்டு இருக்கு. ஆமோன்னு சொல்லு. நெத்தியில போட்டு வச்சு நெய்வரன ஜல கட்டி மத்தியான ஒயிலுக்குள்ள ஒத்த வழியில நீ மனசு வெறுத்து போற எனக்கு ராமசுத்தமா இந்த பாட்டு படிக்காதடா எனக்கு ஆகுதடா நீ மான போல சொல்லி போக வெளியில நம்ம புரிஞ்சுக்கிட்டா. ரெண்டு பேரும் ஓரின சேர்க்கை எடுவறாங்க. வேணாம், நீ நாடத்துக்கு வேணாம், நீங்க போய் என்கிட்ட பிறகு தின்னுங்க. எதுக்கு எடுத்தாலும் பேக்கடிப்பா, என்ன பெரியப்பா ஏல இது என்னடா அது, அடுத்த ஆள் வர வேணாமா? இல்லை நீங்கள் ஆடுனீங்களா என்னையும் எங்கிட்டாவது போக சொல்லி மண்ணை வாரி தூத்துனீங்களா? இந்த பாட்டுக்கு வேணா அது இப்படி ஆடுவானா பங்காளி? நாடறிஞ்ச அழகியெல்லாம் நீங்க எங்க ஜோடி உங்களை கட்டிக்கவா வச்சுக்கவா சொல்லி போடுங்கடி கத்தரை போட வைக்க போட்ட சின்ன பையங்களி உங்களை கோட்டருக்கு ஒரு கையா தொட்டுங்க வாடி ஒரு ஆள் இல்லாத காட்டுக்குள்ளே ஹவுசு பண்ண சின்னத்தை அங்கே நைட்டெல்லாம் ஆட்டம் போட்டு எங்களுக்கு காலு ரொம்ப நோகுதாடா அட காலு ரெண்டு நோகுதாடா. என்ன செஞ்சாரு தெரியுமா? என்ன செஞ்சாரு? அவர் ஒரு நல்ல பாம்பு வச்சிருக்காரு. ஆ, நல்ல பாம்பு ரொம்ப நாளா வீட்டுல வச்சு பாக்குறாரு. ராத்திரி வெளியில போயிருக்கான். சரி. அதுக்காண்டி ஒரு புத்து கிடைக்குமான்னு பாக்குறாரு. நீங்க வாய்ப்பு கொடுத்துறாதீங்க, அந்த பாம்பு புத்துக்குள்ள போயிரும். புத்துக்குள்ள போகாது, உன் சூத்துக்குள்ள போகாது. அடியே அடியே ஆத்தா ஆத்தோரமா வரியா நாடக அமைப்பாளர் புரியல. அமைப்பாளர் நீங்க தானண்ணா? பிள்ளை பார்க்க நல்லா இருக்கா, ஒட்டி வர மாட்டாளே, விலை விலை போகிறா. வெளி போறான்னா நீ வீட்டுக்கு போ. பெரிய இங்கிலீஷ். நான் வீட்டுக்கு போறத காட்டில் இன்னொரு ஒண்ணு செய்யலாமே. பிள்ளை விலைக்கு போயில நீங்க ஓசை பிடிச்சி விடலாமே. பிடிச்சி விடலாம். கையில இன்னைக்கு வந்து சுற்றுச்சு தீக்குச்சு. கை சுட்டா பரவாயில்ல, தேங்காய் எண்ணெய் தடவி. உங்களை மாமா மாமாங்கறாங்களே எல்லாம். அப்புறம் என்ன இப்பதான் உனக்கு தெரியுதா? அவர் வந்து எனக்கு எப்பயுமே மாமா, ஆனா எனக்கு தேவை உன் ஜாமா. நல்ல டைலாக்கு. மாமா சாமா. அப்புறம் 1000 ரூபா கோமா அடங்கொம்மா வாங்கண்ணா உங்களுக்கு அப்பே நான் டேய் என்னை பற்றி உனக்கு தெரியாதுல்ல. ஒன்றும் பண்ண மாட்டேன். அதுக்கு அது இல்லை, அது வந்து இது இது போங்க போங்க போ, ஒன்றும் பயப்படாம போ. ஓ போ, கையா கூட இல்லைன்னா சம்பளம் தர மாட்டேன் எங்களுக்கு. தம்பி நீங்கள் இருங்க தம்பி, நம்ம மாட்டியா பாரி மாதிரி பிடிச்சிக்கிட்டு உங்கள் இதை காப்பாற்றிங்க. லோட சமக்க முடியல பிறகு நீ மையமே. என்னை பற்றி அவன் மாமான்னு சொன்னான்ல, அது உண்மைதான். என் சத்துக்கு மிஞ்சி எவ்வளோ முடியுமோ அத்தனை பேர்த்த வளர்த்து விடுவேன். இது பெருமை அல்ல, கலையில் கலை. தான் கற்ற கலையை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பவன் தான் மனிதன். தான் மட்டும்தான் இந்த பேரும்புகள் வாங்க வந்துட்டும் என் இடத்துக்கு யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிற முட்டா அவன் சொல்கிறது மாமா தான், நான் தான் சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா இன்னைக்கு உள்ள காலத்தில் ஒருத்தவங்க தொழில இன்னொருத்தவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம கீழே போயிடுவோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய காலம் தான் இன்னைக்கு உள்ள காலம். ஆனால் இவர் மற்றவங்களுக்கு ஆண்லேருந்து பெண்கள் வரைக்கும் ஒரு 15 பேர் 20 பேர் வரைக்கும் ஆரம்பத்தில் அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும். இவங்க சின்ன பிள்ளையில நீங்கள் வரையில உங்களை உருவாக்கி விட்டாரு இவர் தான். அதே போல் எத்தனையோ பேரை உருவாக்கி விட்டுருக்காரு. உருவாக்கி விட்டு இப்போ இவன் பஸ் ஸ்டாண்டில் ஊம்பிட்டு தெரியும். அதே உண்மை. நீங்க கைய விட்டு கண்டாலும் விட. அதே ஜாக்கன்னு கையை கொண்டு வந்துட்டேன். அப்படி கம்பு கூட்டு வரைக்கும் வருவேன். அவன் தான் உனக்கு சரியா வருவேன். அவன் தான் ஒத்தர வைக்கிறாள். வா இவ்வளோ காட்டுக்குள்ளே எத்தனை பேர் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்கன்னா உங்கள் கிளியாஞ்சட்டியை பார்க்கத்தேன். இளையஞ்சட்டி கிடையாது, தப்பு. இது வந்து இது வேர்க்கடலை
ஏய் அது என் தம்பிகளுக்கு தான் புரியும். வேர்க்கல்ல ஓப்பன் ஆனால் எப்படி இருக்கும்? டிங்கா டிங்கா டிங்கா. அதில் எண்ணெயை ஆட்டி பெண்கள் சமையலுக்கு பயன்படுத்துன்னு சொல்ல வரேன். கடலை. தம்பி தம்பி கையை பிடிக்காதே, உங்களுக்கு அக்கா வேணும். டேய் டேய் தம்பி கடமாடு. என்ன மையாவை போட்டு பிணையிற மணி பிணையிற அவன் தேடும்டா மூல அப்புறம் செய்வோம்டா. இந்த சொல்லுவாங்கல்ல, அப்பா வந்து நீர் வளாவட்டும், அப்புறமேல நம்ம சாமி கும்பிட்டு வந்தி வச்சுக்கிறோம். ஏலே ரொம்ப நடிக்காதேடா, நீங்கள் ரெண்டு பேரும் பெரிய கிருத்துவம் பிடிச்சி எனக்கு தெரியாது. எந்த கையை பிடிக்க? குண்டியல் ஒரு கை எப்படி சோப்பு போட்டு கழுவி வச்சு வாட வரல. நான் அப்போதே மோந்து பார்த்துட்டேன். கையையும் மோந்து பார்த்தேன், அந்த கையே மதுரா 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 மோந்து பார்த்தேன். கிஜா காலா எலுமிச்சம்பழம் வாட வருது. கண்டாலி லெமன் சோறை தின்றுருக்கா. ஏலே உண்மையிலே இந்த கலை உலகத்தில் ஆண்களை விட பெண்கள் தான் உயர்ந்தவர்கள். நான் என்ன கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் பாரு. இருங்க இருங்க, கருத்தறிக்கை வேலை ஆக்குறேன். இருங்க. இப்போதே உங்க நெஞ்ச தடவுறாங்க. ஒரு 10 உங்களை மாதிரி கலையில் உள்ள பெண்கள் தான் ஆண்களை விட உயர்ந்தவள் என்பதை மேடையில் சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள். ஏன்னா எங்கள் அக்கா தங்கச்சியை இப்படி மேடையில் ஆட விட்டு கட்டி பிடிக்க முடியுமா? இது கலை. ஒரு சான் வயிற்றுக்காக எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. பெண்கள் எல்லாம் நல்லா இருக்க விட்டோம். வாழ்த்துக்கள் தாய். கொஞ்சம் தடவை வைக்கிறேன். அப்பா அந்த கீர்த்தில் போய் இது தம்பி அவனை அறுவாடு எடுத்து பின்னாடி வெட்டியே ஊறி அப்புறம் துமுக்கு துமுக்குன்னு வரையான் பயந்து கிடக்கு. அவன் பண்ணுற நேரம் சார் போய் சிங்கம் கொஞ்சம் நம்ம வெள்ளிக்கிழமை ரொமான்ஸ் டைம். கட்டி பிடிப்பது எப்படி? கட்டி பிடிப்பது எப்படி என்றால் பபக். அது எந்த படத்துலையும் வராது. சந்தனம், குங்குமம், மஞ்சள், திப்புளி, முந்திரி பருப்பு, கடைசியில் ஒரு 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய். ஏன் தடை விட்டு அடித்தா தான் கெவியா பேலன்ஸ் கிடைக்கும். அவங்க எங்கிட்டு வண்டி இடவில் நிப்பாட்டிடுவாங்க. நம்மளை நினச்சிக்கிட்டே செருப்பு எடுத்து அவன் தலையில் அடிச்சு இவன் நாடகத்தை பார்க்க போவையா போவேன். சந்தன் லட்சுமி, என்னை மட்டும் மறந்துடாது. நீ இல்லைன்னா மண்ணுக்கு உரமாயிருவேன். சந்தன் லட்சுமி இந்த கூடிய கிடைச்சால அடுத்தவங்களாம் நம்பி ஏமாந்துடாத. ஆமாம், அவன் நாக்கடை அதிகமாயேன். இடையில வர்ற கேப்பாரு பேச்செல்லாம் கேட்டு எதிர்கால வாழ்க்கையை கெடுத்துறாத. நான் சொன்னா ஒரு நல்லது இருக்கும். என்னுடைய நெஞ்ச தொட்டுப்பார். சந்தான லட்சுமி சந்தான லட்சுமின்னு சொல்லும். 1 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கு. என் நெஞ்சு மட்டுமா அப்படி சொல்லுது? என் வாங்கப்போ சும்மா வாங்கப்பா. டான்ஸாக நடித்து கொண்டிருக்கின்ற அன்பு மருமகள் சந்தன லட்சுமி அவர்களுக்கு இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய மதிப்புக்குரிய அமைச்சர் பெருந்தகை தென்னவன் ஐயா குடும்பத்தார் சார்பாக, கிராமத்தார் சார்பாக பொன்னாடையை ஒத்தி கௌரவப்படுத்துகிறார். இங்கே இப்போ முன்னாடி இருக்க அண்டக்காக மகன் எங்களது மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடையை ஒத்தி கௌரவப்படுத்துகிறார். இங்கே மற்றொரு அமுல் டப்பாவாக நடித்த என் செல்ல மாணவன் பாலமேடு பப்ளு அவர்களுக்கு பொன்னாடை ஒத்திக்கார். பப்புளு பயலுகடா. இந்த வெளியிலேருந்து வந்த தம்பி ஊரம் போயிட்டா பொட்டக்காடை ஆகிரும். அங்கிட்டு முல்லை வட்டி அடைக்க முடியுமா? முன்னாள் அமைச்சர் மதிப்புக்குரிய தென்னவன் ஐயா சார்பாக குரு டெய்லர் உரிமையாளர் சார்பாக 501 ரவுண்டாக இன்னொரு 500 கிடைக்குமா? எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய இந்த வந்துட்டார்ல மேடை பேச்சாளர் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் பக்தியோடும் சூடத்தோடும் வாழைப்பழ தம்பி எலும்பச்சம்பழத்தோடும் அதெல்லாம் சொல்லணுமாடா? என்னடா செய்ய சொல்கிற? இல்லை யார் நடத்துகிறாங்களா ஐயாக்களுக்கு வணக்கம் சொல்கிறேன். சூடத்தோடும் பக்தியோடும் பெரிய பட்டிமன்ற பேச்சாளர். தெய்வத்தை மட்டும் நம்பி எதிரிகள் எல்லாம் கம்பி நம்பி கம்பி. அந்த தெய்வம் தான் கேட்க வேண்டும் என்பதற்காக 2 கரங்களை தூக்கி அந்த தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவினை சீர் சிறப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் சுற்றுவட்டார பக்த ஓடி பெருமக்களுக்கும் நீங்கள் என்ன பூக்குழி இறக்க வந்திருக்கீங்களா? சுற்றுவட்டார்ந்து வருகை தந்த அன்பு அண்ணன் தம்பிகளே, அக்கா தங்கச்சிகளே, பெரியப்பா சித்தப்பாக்களே, மாமாமார்களே, மச்சாமார்களே, இங்கே எங்களுக்கு முன்னாக சாமி ரூபத்தில் அமைந்திருக்கின்ற அரசியல் முக்கியஸ்தர்களே, பெரியோர்களே, அப்படி என்று சொல்ல வேண்டுமானவா?
சுற்று வட்டாரத்திலிருந்து வருகை தந்துள்ள சாப்பிட நேரம் விடுதோ அனைவரும் சிறப்பாக சீரும் ஆடுதல் படுறா. வரிசையாக முறையிலே வந்து உருளைக்கிழங்கு வைக்கப்பது எப்படி எங்களுக்கெல்லாம் பொன்னாடை வருது கௌரவப்படுத்திய மரியாதைக்குரிய அன்பு ஐயா அவர்களுடைய பெயரை சொல்லுவதற்கு அளவிற்கு எனக்கு வயது கிடையாது. பேர் மறந்துருச்சுன்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். மதிப்புக்குரிய அன்பு அப்பு மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சரும் அரசியல் சாம்பவா அரசியல் சாம்பவனும் ஆகிய திரு தென்னவன் ஐயாவை வணங்கி மரியாதைக்குரிய திரு தென்னவன் ஐயா அவர்களை வணங்கி திருப்புவனம் சேர்மன் மரியாதைக்குரிய அவர் நம்ம ஐயா தான். மரியாதைக்குரிய அன்பு ஐயா என்ன பேரு சேங்கை மாறன் அன்பு ஐயா அவர்களுக்கும் சிறந்தாந்த முறையிலே நன்றி என்று கலந்த வணக்கம் 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 வணக்கம். இவனிட்டு நான் எப்படி உள்ள போயிடுவேன். அப்போ என்ன சொன்னேன்? ஏ காளி முண்டை சொல்லக்கூடாது. கியூவில் வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? நான் டிக்கெட் வாங்கிடுவேன். டோக்கன் 50 ரூபா. அவன் பேசுகிறேன் நம்ம பையன் சந்தனா. அவன் நெஞ்ச தொட்டா என்ன சொல்லுது? எதை சொன்னமோ அதை மட்டும் சொல்லுது. எத்துப்பல ராய் விட்டு அரைஞ்சு விடுவேன். அப்புறம் இப்போ வேணா காலையில் ஏன் நெஞ்ச தொட்டு பார். 13 ரூபா சொல்லுமே. இந்த பாக்கெட்டில் வச்சதை எடுத்துட்டாங்க. உள்ள வாடா அவடு. ஐ லவ் யூ சந்தனம். நிஜமா வாடா. எனக்காக பத்தினியா வாழ்வியா? இந்த வந்துட்டே இல்லை கதவழி தட்டு போட. எங்கேருந்து எங்கே தலையை விட்டு பார்க்குறாங்க. ஐயா மச்சான் மருமைனே. ஏய் மச்சான்டா மருமை எப்படி வரேன்? மச்சான் என் தங்கச்சிய மனசார தங்கச்சி மச்சான் நீ சொல்றதுக்குள்ள பொழந்து இருடா விளங்கப்பல சொல்லுவே இல்லை. தங்கச்சி மச்சான் ரொம்ப நாளா ஆளை பார்க்க அழகாத்தான் இருக்காரு. விட்டுறக்கூடாது. அவரா பார்த்து மச்சான் உனைய ஊம்பிட்டான் விரும்பிட்டான். எப்படினாலும் நீதான் மச்சான்னா கோளார. எங்க அவன் எங்க நெல்லு காய போட இங்கே வர்றேன். எப்படி தெரியுமா காதல் சார்பு உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன். இந்த பாடலுக்காக நாட்டிய குழுவின் நடன காட்சிகள். உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. உயிர் போவடத்து ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. உயிர் போவடத்து ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே மலரின் கதவொன்று திறக்கின்றதா மகுனம் வெளியேற துடிக்கின்றதா பெண்மை புதிதாக துடிக்கின்றதா உடலில் அமுதங்கள் சுரக்கின்றதா பாறை ஒன்றின் மேலே திறப்போவாய் முளைத்தாயே உறவுக்கு உயிர் தந்தாயே. அடி நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்தது. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. உயிர் போவடத்து ஒரு மாலையிடு வெளி நீ தெளித்து ஒரு கோலமிடு. என் மாணவன் என்று இவன் நிரூபித்து விட்டான். முதுகில் சாத்தி வச்சு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். அப்போ அந்த அங்கிட்டு போக இங்கே அரிக்குது எனக்கு. ஏன்டா இலை என்னையா அது எனக்கு தூண்டி புழு இப்படி கிடக்கு. பார்க்கறதுக்கு 100 ரூபா வாங்கியிருக்கேன்.
உலகம் எனக்கென்று விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது. அடடா முந்தானை சுகமானது, இதுவே என் வாழ்வில் முறையானது. முத்தம் கொடுத்தானே இதில் முத்து குளித்தானே, உறவுக்கு உயிர் தந்தானே. கட்டி பிடித்தார் தொட்டு இழுத்தார், வெக்கம் என்ன சத்தம் போடுதா. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மனே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, வெளி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. என்னைத்தானே உன் காதலை சொல். என் காந்த கண்ணழகி சில்க்கு தங்கச்சி மகன். என் காதல சொல்லட்டும். தெரியும் அந்த சம்சாவுக்கும் பூரிக்கும் மாவு வரைஞ்சிட்டீங்களா? அதை பார்த்து தானே கொஞ்சம் அப்படி தள்ளுங்க. அந்த மாதிரி மனக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியும், இனிக்கும் செந்தமிழ் சந்தமுமே சொல்லடியும். சின்னமணி கிளியும் சிரிக்கும் சித்திரமணியும், மஞ்சள் வன நிலவும் மனசில் எத்தனை கனவும். நல்ல நாள் மங்கள நாள் என்றிருக்கேன் சென்றதடி. மனக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியும், இனிக்கும் செந்தமிழ் சந்தமுமே தென்மதுரை வீரனுக்கு என்னுடைய மாமனுக்கு மிகமர தேகமடி அம்மா அம்மா. மாமன் கொண்ட பெண்ணுனக்கு மையெழுதும் கண்ணெதற்கு, என்னை வந்து கொள்ளுதடி அம்மா அம்மா. ஆத்தில நான் குளிச்சேன் ஆசையா நீ புடிச்சேன், தோளத்தான் நான் புடிச்சேன் சொர்க்கத்தை நீ புடிச்சேன். அடடா ஒரு அங்குல அங்குலமாக நான் ஆசையில் முட்டைகள் போட, நாளை என்னன்னு சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் நானே. மனக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியும், இனிக்கும் செந்தமிழில் சந்தமொன்று சொல்லடியும். சின்னமணி கிளியும் சிரிக்கும் சித்திரமணியும், மஞ்சள் வன நிலவும் மனசில் எத்தனை கனவும். நல்ல நாள் மங்கள நாள் என்றிருப்பேன் சென்றதடி. கையளவு சின்ன